என்னப்பா சிஎஸ்கே போக போக அவங்க டீமை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போய் போல. அடுத்தது WPL. காசி விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்கானா, சிஎஸ்கேவை அடுத்த வருஷம் நாங்கள் WPL கொண்டு வர பார்ப்போன்னு சொல்லிருக்கானாமா. என்ன பெரிய அப்டேட்டு. சிஎஸ்கே மட்டும் WPL வந்தால் நொறுக்கிறவனுங்க வர்ற டீமெல்லாம். RCB, MIA அங்கே இருக்கிற எல்லா டீமையும் நொறுக்குவானுங்கன்னு தோணுது. கண்டிப்பாக வந்தால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி TRP எதிரும் வழக்கம் போல. அடுத்தது நேற்று நடந்த வார்ம் அப் மேட்சில் போட்டு வெளுத்தது. சஞ்சு சேட்டாக்கு வாய்ப்பு கொடுக்குற இஷன் கிஷன், அபிஷேக் சர்மா, இதெல்லாம் கொர்மா, சூரியகுமார் யாதவ் போட்டு வெளுத்துட்டானுங்க. வெளுத்துட்டு ஃபினிஷிங்கில் என் தலைவன் ஹார்திக் பாண்டியா, அச்சர் பட்டேல் 2 பேரும் வெளுத்துட்டானுங்க. உங்க எல்லாரும் அடிச்ச நாயடி பேடினால ஸ்கோர் 240. அந்த அடுத்தது சேசிங்க வந்த சவுத் ஆப்பிரிக்கானால வெறும் 210 ரன் நல்லா ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் 210 ரன்னுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. மொத்தத்தில் இந்தியாவின் 2019 வேர்ல்டு கப்பில் இந்தியா ஃபைனலுக்கு போயிட்டாங்க. முக்கியமான காரணம் வைபவ் சூரியவன்சி, ஆயுஷ் மாத்ரே அண்ட் ஆரன் ஜார்ஜ் 3 பேரும் போட்டு அடிச்ச நாயடி பேடினால 310. அவனுக்கு அடிச்ச 310 ரன்னையும் நாங்கள் சேஸ் பண்ணிட்டோம். மொத்தத்தில் ஃபைனல் போய் கப்பை தூக்குறோம்.